வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஆல்டாய் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த வீடியோல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, சிட்டியை பொறுத்து வரைக்கும் எப்படி இருக்கும், யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு, என்னென்ன ரெகக்னிஷன் இருக்கு, பட்ஜெட் எவ்வளவு, ஹாஸ்டல் எவ்வளவு, பிரைவேட் ஹாஸ்டல் தானா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்டல் அவைலபிளா, இதை தவிர என்னென்ன அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், அது மாதிரி ப்ராப்பரா எல்லா கைட்லைன்ஸும் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்க, இது எல்லாமே டீட்டெயில்டா இதுல கவர் பண்ணுவோம். இதை தவிரையும் உங்களுக்கு எது குவெரிஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க, நம்ம உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அபவுட் த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1954 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இது வந்து பர்னால்ன்ற இடத்துல இருக்கு. ஆல்டாயோட கேபிட்டலே பர்னால் தான் வரும். யூனிவர்சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாவே ரஷ்யாவில் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்மால் பேட்சாக தான் உங்களுக்கு டிவைட் பண்ணி அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதர் தேன் தட் இவங்களோட ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். அதர் தேன் தட் உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரெகுலரா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், நம்ம என்னென்ன செலிப்ரேட் பண்றோமோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கனால அதே அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிட்டியை பொறுத்த வரைக்கும் பர்னால் நம்ம அதிலே சொன்னேன் கேபிட்டல் ஆஃப் ஆல்டாய். உங்களுக்கு வந்து வின்டர் வந்து ஹார்ஷா தான் இருக்குங்க. ரஷ்யான்னு எடுத்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டா ஸ்னோ ஃபால் இந்த இதெல்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து -15 to 30 செல்சியஸ்க்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஓடும். பாப்புலேஷனும் பார்த்தீங்கன்னா 6 lakhs+ பாப்புலேஷன் இருக்கு. ஸோ இட்ஸ் அ மிட் சைஸ் சிட்டி. உங்களுக்கு வந்து பேஷண்ட் இன்ஃப்ளோ வந்து டீசென்ட் எனஃபா இருக்கும். எப்படி சிட்டி அப்ரோச் பண்ணணும்னா, இங்கேருந்து டெல்லி டு மாஸ்கோ போவோம். மாஸ்கோல இருந்து நீங்க வந்து ஃபிளைட்டும் எடுக்கலாம் உங்களுக்கு டைரக்டா பர்னாலுக்கு. இல்லை நீங்க ஆக்சுவலா ட்ரெயின் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அங்கேருந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி பிக்கப் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அவைலபிள். ஸோ உங்களுக்கு ரயில்வே கனெக்டிவிட்டியும் இருக்கு. யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து டெல்லியில இருந்து மாஸ்கோ போவாங்க. மாஸ்கோல இருந்து தென் தே டேக் த ட்ரெயின் ஆர் பஸ் ஃபெசிலிட்டி. ஏன்னா ரொம்ப தூரம்னு இருக்காதுங்க. ஃப்ளைட்டும் எடுப்பாங்க. தே வில் பி டேக்கிங் த ஃப்ளைட் ஆல்சோ. டைரக்டா அப்படியும் போகலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெகக்னிஷன் ரொம்ப ஆல்ரெடி எஃப்எம்ஜி பாசிங் ரேட்டும் இருக்குங்க. என்எம்சி கைட்லைன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. 2016 முன்னாடி தான் பைலிங்குவலா இருந்தது. அதுக்கப்புறமே கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம். ஸோ WHO லிஸ்டட், நீங்க வேர்ல்டு வைடோ எங்கனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ECFMG சப்போஸ் உங்களுக்கு வேற மாஸ்டர்ஸ் வந்து USMல கிளியர் பண்ணி AMC இந்த மாதிரி எதுவும் கிளியர் பண்ணி வேற எங்க கொடுக்கறதுனாலுமே வந்து எவ்ரிதிங் இஸ் ரெகக்னைஸ்டு. அதுக்கு மாதிரி நான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம் 2016 முன்னாடியில இருந்து அதுக்கப்புறத்துல இருந்தே அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டி வந்து இட்ஸ் வெரி குட். பிகாஸ் கண்ட்ரி ரேங்க்மே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஹோவர் பிட்வீன் 150 to 156 இல்லை 170க்கு இடையில இருக்கு. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டி ரொம்ப 300ல எல்லாம் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இதோட குவாலிட்டி இஸ் ஃபைன். ஓவரால் வேர்ல்டு ரேங்கிங்குமே வந்து பிலோ 5000 இருக்கு. பிகாஸ் சில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு 8000, 7500 இருக்கும். அது நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த இதில் ஆல்ரெடி சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். பட் ஓவரால் இட் இஸ் அ குட் ரேங்க்டு யூனிவர்சிட்டி. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இதே வந்து பழைய யூனிவர்சிட்டிங்க. நிறைய அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட அசோசியேட்டட் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரிவ்யூ கேட்கும்போது தே ஆர் குவைட் ஹாப்பி அபவுட் த யூனிவர்சிட்டி அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. 500+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிக்கிறாங்க. அதேமா வேற இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் 500+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்க படிச்சுட்டு இருக்காங்க. எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நார்மல் தான். ஓவரால் ரஷ்யாலன்னு பாத்தீங்கன்னா சர்டன் ஃபெடரல் யூனிவர்சிட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த 45, 50 இந்த மாதிரி வருது. when I talk about Altai, it is around 24.8 odd. அது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எத்தனை பேர் அப்பியர் பண்றாங்க. நிறைய பிள்ளைங்க வெளியிலையும் போவாங்க. ஸோ செகண்ட் இயர்ல இருந்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா வந்து எஃப்எம்ஜி ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 3,60,000 ரூபல் பெர் இயர். அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் இன்னைக்கு தேதியில பார்த்தா 1.2 ஆயிருது. ஸோ சம்வேர் 4,32,000 வரும்.
ஸோ அதை நம்ம 6 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 25 lakhs உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட் வரும் 6 இயர்ஸ்க்கு. அதர் தான் தட் ஹாஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பிரைவேட் ஹாஸ்டல் தான் உங்களுக்கு இருக்கும். பிரைவேட் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபல், அதாவது 96,000. எந்த பிரைவேட் ஹாஸ்டல் போனீங்கனாலும் இப்போ பொதுவாக வந்து 1 lakh to 1.2 lakhs நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைங்க கிட்ட. அதில் வந்து உங்களுக்கு வந்து மெஸ் தனியாக வரும். ஸோ நீங்கள் பிரைவேட் ஹாஸ்டல் கண்டினியூஸாக 6 இயர்ஸும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நெருக்கி உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இல்லை நாங்கள் செகண்ட் இயர்லேருந்து தனியாக தங்க போகிறோம், தனியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருந்தோம்னா உங்களுக்கு காஸ்டிங் வந்து ஹாஃபாக குறைஞ்சிரும். இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்றது, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மெஸ் கம்பல்சரியா வரும் உங்களுக்கு. ஆனா வந்து தனியா நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து செல்ஃப் குக்கிங் ஆப்ஷனும் இருக்கு. மெஸ்ஸுக்கு வந்து மந்த்லி ஆப்ஷனும் அவங்க கொடுக்குறாங்க. நெருக்கி $80 to $120 பெர் மந்த் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த $1,400 பெர் இயர்னு வருங்க. ஸோ டிபெண்ட்ஸ் நீங்க எந்த இதுல கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அதை வந்து ஆப் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மெஸ் கம்பல்சரியா இருக்கும். அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க கபார்தினோ இருக்கு, ஐகேபிஎஃப்யூ. ஏன்னா இது ஐகேபிஎஃப்யூ உங்களுக்கு இதே பட்ஜெட்ல வந்து ஒரு ஃபெடரல் யூனிவர்சிட்டி கிடைக்குது. கிரிமியா ஃபெடரல் எகெயின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதுவும் இருக்கு. கபார்தினோல வந்து இதை விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க ஆக்சுவலா பார்க்கும்போது. அங்கேயே நீங்க வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்க பட்ஜெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்க இன்னும் பெட்டர் குவாலிட்டி யூனிவர்சிட்டிஸ், பெட்டர் ரேங்க்டு யூனிவர்சிட்டி அப்படி பாக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் கோர்ஸ்க்கு வந்துருது ஆரன்பர்க், சைபேரியன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் எடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க நாங்க ரெக்கமெண்ட் பண்றோமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இட் டிபெண்ட்ஸ்ங்க. நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து. ஏன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யாலே ஓவரால் பட்ஜெட் நிறைய காலேஜஸ் வந்து கூடிருச்சு. இப்ப இங்க எல்லா காலேஜஸும் பாத்தீங்கன்னா ரூபல்ஸே வந்து 3.6 3.5 வந்துருது. ரூபலோட ரேட்டும் இந்தியன் ருப்பியோட வேல்யூ குறைஞ்சனால ஓவரால் உங்களுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே கூடுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் போட்டீங்கன்னா நீங்க இன்னும் பெட்டர் ரேங்க் யூனிவர்சிட்டியா இருக்கும். அண்ட் ரஷ்யால எப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போ நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க அதை டிசைட் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் எஸ் ஓகே, யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் யூனிவர்சிட்டி. அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பட்ஜெட்லயே. அதை தவிர எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்க்கு வந்து 85,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பிளஸ் ஜிஎஸ்டி. அதில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி செலெக்ஷன், கண்ட்ரி கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சுன்னா அப்படி கைட் தம். உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னாலும் 4-5 யூனிவர்சிட்டியில இருந்தும் உங்களுக்கு நோட்டரைஸ் பண்ணி டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேஷன், அப்ளை பண்றது, அங்கே இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் வந்தப்புறம் விசா அசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ஃப்ளைட் புக்கிங் அசிஸ்டன்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூடடா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸும் போகணும்னு நினைச்சாங்கனாலும் அவங்களுக்கும் நாங்கள் வந்து அந்த இதில் வந்து கைட் பண்ணிடுவோம் எந்தெந்த இதுன்றதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் அங்க போய் இங்க போய் உங்களை ட்ராப் பண்றது, அங்க இருந்து பிக்கப் பண்ணி உங்களுக்கு ஹாஸ்டல்ல செட் பண்றதோ, சிம் கார்டு கொடுக்கறது, அங்க ஃபுல் இனிஷியல் செட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா இதுவும் அதுல வந்து இன்க்ளூடட். அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் இயரோட என்டையர் இதுவுமே இதுல வந்து இன்க்ளூடடா இருக்கும். அதாவது லைப்ரரி இதோ, போலீஸ் வெரிஃபிகேஷனோ, பயோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாமே அதுல வந்து இன்க்ளூடடா வருவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் டீடைல்டா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் எங்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல வந்து ஆல்டாய் பத்தி ஃபுல்லாவே நான் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் குவரிஸ் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பா கோஆர்டினேட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.